Good morning. Integrals exercise 7.3 ல 7th sum பார்க்குறோம். Integrate sin 4x sin 8x dx. sin a sin b ஃபார்முலா இருக்குது. இது ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம். இப்போது sin a sin b equal to cos of a minus b minus cos of a plus b divided by 2. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இன்டெக்ரல் sin 4x into sin 8x dx equal to cos of aங்கிறது 4x bங்கிறது 8x minus cos of aங்கிறது 4x bங்கிறது 8x plus 8x divided by 2 dx. So integral cos of இந்த ஆஃப் நம்ம வெளியில் எடுத்துடலாம், 2 வந்து காமனாக இருக்கனால வெளியில் எடுத்துடுறோம். ஆஃப் இன்டெக்ரல் காஸ் 4x மைனஸ் 8xங்கிறது மைனஸ் 4x மைனஸ் காஸ் ஆஃப் 4x ப்ளஸ் 8xங்கிறது 12x இன்ட்டு dx. இப்போது காஸ் ஆஃப் 4x ஆஃப் இன்டெக்ரல் காஸ் ஆஃப் மைனஸ் 4xங்கிறது காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது என்னென்னா காஸ் தீட்டா, ஏன்னா இது 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. மைனஸ் வந்து மைனஸ் தீட்டா வந்து ப்ளஸ் தீட்டாவாக மாறிடும், காஸ் தீட்டா. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் 4x ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 4x மைனஸ் காஸ் ஆஃப் 12x இன்ட்டு dx. நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். காஸ் 4xை நம்ம இன்டெகிரேட் பண்ணனா என்ன வரும்? காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணனா சைன் எக்ஸ் வரும். காஸ் 4x இன்டெகிரேட் பண்ணனா சைன் 4x. அப்புறம் 4xை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 4 வரும், அதை கீழே போடணும். மைனஸ் காஸ் 12xங்கிறது சைன் 12x. 12x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 12 வரும், அதை வந்து நம்ம கீழே போடணும் 12. இதுதான் ஆன்சர். சம் இன்டெக்ரல் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், 1 மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. அதே மாதிரி 1 ப்ளஸ் காஸ் எக்ஸுங்கிறது 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. இந்த 1 மைனஸ் காஸ் எக்ஸுங்கிறது 2 சைன் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது எப்படி 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு தெரியும் காஸ் 2x ஈக்குவல் டு சைனில் பார்க்கும்போது 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நமக்கு என்ன வேணும்னா 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வேணும். ஸோ இந்த அதனால் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ ப்ளஸ் ஆகிடும் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த காஸ் எக்ஸ் இந்த பக்கம், காஸ் 2x இந்த பக்கம் போனால் 1 மைனஸ் காஸ் 2xஆக மாறிடும். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த இடத்துல 2xக்கு பதிலாக என்ன வேணும்? எக்ஸு வரணும். அதனால் எக்ஸ் வரணும் என்ன பண்ணுறோம்? 2 நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை டிவைட் பண்ணும்போது இந்த பக்கம் இந்த 2xக்கு பதிலாக எக்ஸ் போடும்போது இந்த பக்கம் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பை 2 ஆகிடும். ஸோ என்னென்னா 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் எக்ஸ். அதாவது 12 நம்ம 2x 2ஆல் டிவைட் பண்ணால் தான் எக்ஸ் வரும். ஸோ இந்த பக்கம் 2x டிவைட் பண்ணும்போது இந்த பக்கம் எக்ஸையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் இந்த ஃபார்முலா. அதனால தான் இந்த ஃபார்முலா வந்தது. ரஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது, ஓகேவா? அதே மாதிரி 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு, அதுவும் எப்படின்னா cos 2x equal to 2 cos square x minus 1. இப்போ என்ன, இது இந்த பக்கம் போயிடும், மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா 1 ப்ளஸ் காஸ் 2x ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். இந்த இடத்துல 2xக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன வேணும்? எக்ஸ் வேணும். எக்ஸ் வரும்போது என்ன வரும்? 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2xங்கிறது எக்ஸ் ஆகிடும். அப்போ எக்ஸுங்கிறது எக்ஸ் பை 2 ஆகிடும். 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. இந்த 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இதையும் டிவைட் பண்ணணும். இந்த ஃபார்முலா இதுக்கு தான். ஓகே, இது ரஃபாக நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ 1 மைனஸ் காஸ் எக்ஸுங்கிறது 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. அதான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இன்டெக்ரல் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 2 sin square x by 2 divided by 1 plus cos x ங்கிறது 2
cos square x by 2 into dx. இந்த 2ம் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இன்டெக்ரல் sin square x by 2 divided by cos square x by 2 இருக்கும் into dx. இது என்னன்னா sin x by cos xங்கிறது tan x. ஸோ இன்டெக்ரல் tan square x by 2 divided by அவ்வளோதான், சாரி by 1. ஏன்னா நமக்கு தெரியும் sin x by cos xங்கிறது ஒன்றுனா sin square x by cos square xங்கிறது tan square x by 2 divided by 1ன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போது நமக்கு என்னென்னா tan square x by 2 நம்ம அப்படியே நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும், இங்கே போடுறேன். அதாவது 1 + tan squareங்கிறது என்னென்னா secant square x. ஓகே, அதனால் நம்ம இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம secant ஸ்கொயருக்கு கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா secant ஸ்கொயர் நம்ம இன்டெகிரேட் பண்ணனா வரும் tan x வரும், இன்டெகிரேட் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபார்முக்கு நம்ம மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஈக்குவல் டு இன்டெக்ரல் tan square x by 2 dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் இந்த tan x இங்கே இருக்குது, இந்த +1 இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ secant ஸ்கொயர் x மைனஸ் by 2 மைனஸ் 1 ஆகிடும். ஓகேவா? இது இந்த சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ tan square xங்கிறது secant square x மைனஸ் 1 ஆகிடும். இந்த இடத்துல tan square x by 2 dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் secant square x by 2 மைனஸ் 1. இது நம்ம ஈஸியாக இன்டிகிரேட் பண்ணிடலாம். இப்போது secant square x by 2 நம்ம இன்டிகிரேட் பண்ணனா என்ன வரும்? tan x by 2 வரும். ஏன்னா secant square x நம்ம இன்டிகிரேட் பண்ணால் tan x வரும். secant square x by 2 இருக்குது, அதனால் அதை இன்டிகிரேட் பண்ணோன்னா tan x by 2 வரும். டிவைடட் பை இந்த யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதோட ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது, இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x by 2 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னு வச்சுங்களேன். x by 2 நம்ம d by dx ஆஃப் x by 2 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1 by 2 வரும். ஓகே, அதை நம்ம கீழே எழுதிடலாம். 1 by 2 மைனஸ் 1 இன்டிகிரேட் பண்ணனா x வரும் ப்ளஸ் c. இப்போது இந்த 1 by 2ங்கிறது மேலே போயிடும், ரிவர்ஸ் ஆகிடும், ரெசிப்ரோக்கல். அப்போ அதாவது 2 by 1 இன்ட்டு tan x by 2ன்னு ஆகிடும். ஓகே, அப்போ என்ன வரும்? சாரி, அப்போ 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2 tan x by 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சியாக மாறிடும். ஓகேவா? அதாவது 2 by 1ன்னு ஆகிடும். அது இன்ட்டு tan x by 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, ஈக்குவல் டு 2 tan x by 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டெக்ரல் cos x divided by 1 plus cos x dx ஈக்குவல் டு 2 cos square x by 2 minus 1 divided by 1 plus cos x பதிலாக 2 cos square x by 2 minus 1 நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ ஈக்குவல் டு இன்டெக்ரல் இந்த 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 cos square x by 2 minus 1 divided by 2 cos square x by 2 இருக்கும். ஸோ நம்ம இது தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது இன்டெக்ரல் 2 cos square x by 2 divided by 2 cos square x by 2 minus 1 by 2 cos square x by 2 அப்படின்னு நம்ம தனித்தனியாக எழுதிக்கிறோம். ஏன்னா நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2ம் கேன்சல் ஆகிடும். இந்த cos square x by 2ம் இந்த cos square x by 2ம் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்கும்? பேலன்ஸு 1 இருக்கும். ஓகேவா? இப்போது இன்டெக்ரல் 1 மைனஸ் 1 by 2 நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதில் எடுத்துகிட்டு இந்த 1 by cos square x by 2ங்கிறது என்னென்னா இன்ட்டு 1 by cos square x by 2 அப்படின்னு தனியாக எழுதிக்கலாம். நம்ம தெரியறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது என்ன வரும்? 1 மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் போடுறேன். 1 by cos ஸ்கொயருங்கிறது என்னென்னா secant ஸ்கொயர் x. அப்போ 1 by cos ஸ்கொயர் x by 2ங்கிறது secant ஸ்கொயர் x by 2 ஆஃப் secant ஸ்கொயர் x by 2 இன்ட்டு dx ஈக்குவல் டு தனியாக நம்ம எடுத்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம்.
integral 1 dx minus of integral secant square x by 2 into dx. நமக்கு தெரியும் secant square x by 2 இன்டிகிரேட் பண்ணால் tan x by 2 நமக்கு தெரியும். ஓகேவா? ஈக்குவல் டு 1 வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணனா என்ன வரும்? x வரும். x minus of secant square x by 2ன்றது இன்டிகிரேட் பண்ணும்போது tan x by 2 ஆகிடும். டிவைடட் பை இந்த மறுபடியும் இந்த x by 2 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை கீழே எழுதணும். x by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 2 வரும். ப்ளஸ் சி. இது எப்படி எழுதலான்னா இதே மேலே போயிடும். x மைனஸ் ஆஃப் இன்ட்டு 2 by 1 இன்ட்டு tan x by 2 இருக்கும். ப்ளஸ் சி. இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குன்னா வெறும் tan x by 2 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்போது ஆன்சர் இஸ் x மைனஸ் tan x by 2 ப்ளஸ் சி.